கரன்சின்ற விஷயம் உலகத்துக்கு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, பிட்காயின் எப்படி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு, எப்போ மக்கள் கிரிப்டோவை சொத்தா பணமாக ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி கிரிப்டோவோட பயன்பாடு உலகம் முழுக்க மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுதுன்னு முழுமையான வீடியோ பார்த்தோம். எந்த கிரிப்டோவை வாங்கலாம், ஒரு கிரிப்டோ வாங்கணும்னா எந்தெந்த விஷயங்கள் பார்க்கணும், ஊரெல்லாம் கிரிப்டோவில் பணம் போட்டு அவ்வளோ விட்டுட்டேன் இவ்வளோ போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக ஒரு கிரிப்டோவை எப்படி வாங்குறது, பாதுகாப்பான கிரிப்டோ எது, எப்படி லாபம் ஈட்டுறது, இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிரிப்டோ அப்படின்றது பணத்தோட அடுத்த கட்டம்னு பார்த்தோம். கிரிப்டோ அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபினான்ஸில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபினான்ஸ் புரிஞ்ச எல்லாருக்கும் கிரிப்டோ புரிய மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, கிரிப்டோ அப்படின்றது ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் கூட தொழில்நுட்பம், அதாவது ஃபினான்ஸும் டெக்னாலஜியும் சேர்ந்தது தான் கிரிப்டோ. யார் வேணாலும் கிரிப்டோ உருவாக்க முடியும் அப்படின்றது கிரிப்டோவோட சிறப்பம்சம். இது ஒரு பக்கம் சிக்கலாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, யார் வேணாலும் ஒரு டோக்கனை உருவாக்கி இது கிரிப்டோ, இது நல்ல விலைக்கு போகும், வாங்கி வச்சா நல்ல லாபம், உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க முகத்தில் விபூதி அடிச்சிடுறாங்க. கிரிப்டோ யார் வேணாலும் உருவாக்கலாம், ஆனால் யார் இதுக்கு சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது செபி இருக்க மாதிரி, ரிசர்வ் பேங்க் இருக்க மாதிரி கிரிப்டோவுக்கு யார் பவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கிரிப்டோவோட நோக்கம். மக்களாட்சிக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன விளக்கம் கிரிப்டோவுக்கும் பொருந்தும். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார். மக்களுக்காக மக்களே உருவாக்கி மக்களால் நிர்வாகம் செய்யப்படுறது தான் கிரிப்டோ. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் பயனாளர்கள். நடுவில் எந்த அமைப்போ அரசாங்கமோ தனிநபரோ உரிமை கொண்டாட முடியாது. ஏன், உருவாக்கினவங்களே நினச்சா கூட இதை கட்டுப்படுத்துறது சிரமம். இந்த தொழில்நுட்பத்தோட உதவியோடு தான் கிரிப்டோ இயங்கும். யாருக்கும் உருவாக்கினவங்களுக்கு கூட பாரபட்சம் பார்க்காது. யாராலையும் எளிதாக ஹேக் செய்ய முடியாத கடினமான பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான பிளாக்செயின் தொழில்நுட்பம் இருக்கிறனால தான் இந்த கிரிப்டோ இவ்வளோ வேகமாக வளருது. நீங்கள் கிரிப்டோவில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வளரக்கூடிய தொழில்நுட்பத்தில் நீங்கள் பங்கு வாங்கி வைக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். கிரிப்டோவை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்பிக்கையான, பாதுகாப்பான, லாபகரமான ஒரு கிரிப்டோவை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 பேராமீட்டர் இருக்குது, அதாவது 5 அளவுகோல்கள் இருக்குது. இந்த அளவுகோல்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஒரு கிரிப்டோ வாங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்காது. எந்த நெகட்டிவ் செய்தியை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒவ்வொரு கிரிப்டோவுக்கும் ஒயிட் பேப்பர் அப்படின்னு ஒன்று இருக்காமே, அதை படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் திறமையும் நாலேஜும் வேணும். ரொம்ப சிம்பிளாக ஒரு கிரிப்டோவை சரியான கிரிப்டோன்னு கண்டுபிடிக்க மேலே சொன்ன ஒரு 5 பேராமீட்டர் போதும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரிப்டோவுக்கு சொந்தமாக பிளாக் செயின் இருக்கணும், அதாவது சொந்தமாக இயங்குதளம் இருக்கணும். நம்ம புரிதலுக்கு அப்படின்னா சிஸ்டம்க்கு ஒரு ஓஎஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சொந்தமாக பிளாக் செயின் இல்லாமல் இன்னொரு பிளாக் செயினில் அந்த கிரிப்டோ இல்லை அந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் கிரிப்டோ இல்லை, டோக்கன். 100 மார்க்குக்கு 50 மார்க் இந்த சொந்தமாக பிளாக் செயின் இருந்தாலே கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கிரிப்டோவை ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கிரிப்டோக்குன்னு ட்ராக் ரெக்கார்ட் தெளிவாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே அந்த கிரிப்டோ பயணம் செஞ்சுருக்கணும். கிராஃப் பார்க்கும்போது அந்த கிரிப்டோ வர்த்தகம் எப்படி நடந்திருக்குன்னு தெரியணும். 3வது விஷயம், அந்த கிரிப்டோவை உலகம் முழுக்க எளிமையாக வாங்க முடியணும், விற்க முடியணும். இப்போ தான் உருவாக்குன காயின், இதுக்கு சொந்தமாக எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஓகே தான். ஆனால் உலகம் முழுக்க இருக்க அட்லீஸ்ட் டாப் 20 எக்ஸ்சேஞ்சில் அந்த கிரிப்டோ ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 3வது பாயிண்ட் டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. 4வது விஷயம், அந்த கிரிப்டோக்குன்னு யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரிப்டோ லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் அந்த கிரிப்டோ நிலச்சி நிற்கும். ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேரளவுக்கு ஒரு 2-3 கம்பெனியோட கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அந்த கிரிப்டோ பண பரிமாற்றத்திற்கு பயன்படுற வகையில் அந்த கிரிப்டோவுக்கான டிமாண்டு மார்க்கெட்டில் உண்டாகிற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். லாங் டேர்மில் இந்த கிரிப்டோ கொண்டு போகணும் அப்படின்ற கனவை உருவாக்கணவங்களுக்கு இருக்குன்னா மட்டும்தான் ப்ராஜெக்டில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. இல்லைனா வெறுமனே மார்க்கெட்டில் மக்கள்கிட்ட எப்படி பணத்தை வாங்குறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் இருக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் கிரிப்டோ உருவாக்குனவங்களுக்கு இந்த கிரிப்டோ வளர்க்கணும்னு நோக்கம் இருக்கா, இல்லை சுருட்டிட்டு ஓடணும்னு ஆசை இருக்கான்னு. 5வது பெரிய விஷயம், அந்த கிரிப்டோவுக்குன்னு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் விலை திடீர்னு அதில் பாதாளத்துக்கு போகாது.
எந்த ப்ராஜெக்ட்டும் பெருசாக இல்லாமல் வெறும் கம்யூனிட்டி சப்போர்ட் வச்சுக்கிட்டே சில கிரிப்டோக்கள் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, விலை ஏறிட்டுருக்கு. ஆனால் இது என்றைக்கு வேணாலும் ரிஸ்கில் முடியலாம். முழுமையாக ஒரு கிரிப்டோ நமக்கு நம்பிக்கையானதாக, பாதுகாப்பானதாக, லாபகரமானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 பேராமீட்டர் பார்த்து தான் அந்த கிரிப்டோ வாங்கணும். வாங்கினீங்கன்னா நீங்கள் சேஃப், உங்கள் பணமும் சேஃப். எந்த வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தும் நியூஸை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கிரிப்டோ அப்படின்றது சில ஆயிரமோ சில லட்சமோ லாபம் பார்க்குற துறை இல்லை, வாழ்க்கை மாற்றத்துக்கான துறை. 1000-2000 லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு இந்த கிரிப்டோவில் நீங்கள் விற்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அப்படி செய்கிறீங்கன்னா இன்னும் இந்த கிரிப்டோவை நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்கல, அதோட பொட்டென்ஷியலை, பவரை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் வாங்கி வச்சதுக்கு பிறகு அதுலேருந்து வருமானம் வரலன்னா நான் என்ன செய்கிறது? சொத்தாக இருக்கும், ஆனால் எனக்கு கொஞ்சமும் வருமானம் இல்லைன்னா மாதம் மாதம் இருக்கிற கமிட்மெண்ட்டை நான் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது? மாதம் மாதம் ஒரு ரிட்டர்ன் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது. என்ன அப்படின்னா, கிரிப்டோவில் ஸ்டேக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இந்த ஸ்டேக்கிங் கான்செப்ட் இருக்குது. ஸ்டேக்கிங் அப்படின்னா ஹோல்டிங்னு அர்த்தம். பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து பேங்க்லேயே நீங்கள் லாக் பண்ணி வச்சா நமக்கு பேங்க்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் குறிப்பிட்ட கிரிப்டோவை நீங்கள் குறிப்பிட்ட தளத்தில் ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய அசல், அதாவது கேபிட்டல் சேஃபாக இருக்கும். நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிற இடம் நம்பிக்கையானதா, பாதுகாப்பானதா அப்படின்ற மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். சரி ப்ரோ, அப்படி ஒரு நல்ல கிரிப்டோ இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். What is DBank? DBank is the world's first AI and ML-based decentralized crypto bank built on the Polygon blockchain. Which coins can be used? DBank allows to exchange, stake, and lend Matic and Dai coin. In future, more can be allowed for staking and lending. How does it work? DBank operates on the Polygon blockchain using AI and smart contracts for secure, transparent, and efficient banking. Users create accounts, set up digital wallets, and access services like lending, staking, and global transfer. Advanced encryption ensures security, while AI provides personalized financial solutions, revolutionizing the banking experience. DBank offers a comprehensive range of services, including global money transfers, lending, staking, exchange, all tailored to meet your financial needs. Is DBank secure? Security is our top priority. DBank uses advanced encryption, smart contracts, and blockchain technology to ensure your funds are safe and transactions are error-free. Who should use DBank? Our user-friendly interface makes it easy to manage your finances. Whether you're staking, lending, or converting crypto, DBank simplifies every process. So what are you waiting for? Join DBank today.